திருச்சியில் 14 அங்காடிகளில் குறைந்த விலை பருப்பு விற்பனை இன்று தொடங்கியது. ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குறைந்த விலை துவரம் பருப்பை வாங்கிச் சென்றனர். பருப்பு விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு குறைந்த விலையில் துவரம் பருப்பு விற்பனையை துவங்கியுள்ளது. அதன்படி திருச்சி மாநகரில் சிந்தாமணி சிறப்பு அங்காடி மற்றும் கூட்டுறவு அங்காடிகள் மூலம் 1 கிலோ துவரம் பருப்பு 110 ரூபாய்க்கும் 500 கிராம் துவரம் பருப்பு 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஸ்ரீரங்கம், பொன்மலை, மன்னார்புரம், திருவானைக்காவல், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட 14 விற்பனை அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்ட குறைந்த விலை துவரம் பருப்பை காலை 10 மணி முதல் ஏராளமான பொதுமக்கள் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். துவரம் பருப்பு விலை வெளியில் 220 ரூபா ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். வாங்குறத சமைக்கிறதுலேயே அளவாக தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ இங்கே துவரம் பருப்பு விலை 110ன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கவர்மெண்ட் இந்த மாதிரி குறைச்சி கொடுக்குறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது மாதிரி இன்னும் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தீபாவளி சீசனு பருப்பு விலையெல்லாம் எக்கச்சக்கமாக விற்கிது. 210 220ன்ட்டு ஏதோ அம்மா புண்ணியத்தில் 110 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஸோ தீபாவளியை நல்லா கொண்டாடுவோம். தமிழகத்தில் துவரம் பருப்பு விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி ஆகிய பெருநகரங்களில் உள்ள 91 அங்காடிகளில் குறைந்த விலை துவரம் பருப்பு விற்பனை இன்று தொடங்கியது. இதுகுறித்து சென்னை, கோவை மற்றும் மதுரை மற்றும் திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர்கள் நேரடி தகவல்களை வழங்க காத்திருக்கின்றனர். முதலில் சென்னையில் செய்தியாளர் கிருத்திகாவிடம் குறைந்த விலை துவரம் பருப்பு விற்பனை பற்றி கேட்கலாம். கிருத்திகா, சென்னையில் மொத்தம் எத்தனை இடங்கள்ல துவரம் பருப்பு விற்பனை தொடங்கி இருக்கு? அரசனுடைய இந்த 110 ரூபாய்க்கான துவரம் பருப்பினுடைய விற்பனையானது இன்று துவங்கியுள்ளது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 20 அமுதம் பல்பொருள் அங்காடி, அரசனுடைய 20 அமுதம் பல்பொருள் அங்காடியினுடைய சேர்த்து மொத்தம் 56 இடங்களில் இந்த விற்பனையானது நடந்துகிட்டு இருக்கு. காலையில் 9 மணியிலிருந்து இந்த விற்பனை துவங்கியது. காலை 9 மணியிலிருந்தே பொதுமக்களினுடைய வரவும் அதிகமான சூழ்நிலையில் இருக்குது. காரணம், பண்டிகை காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அடுத்த 2-3 மாதங்களுக்கு தொடர்ந்து பண்டிகை நாட்கள் நிறைய வரது இருக்கிறதுனாலையும் பொதுமக்கள் தொடர்ந்து இங்கே அவங்களுடைய பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. கிருத்திகா, தொடர்பில் இணைந்திருங்க. தொடர்ந்து கோவையில் இருக்கும் நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, கோவையில் எத்தனை இடங்கள்ல குறைந்த விலை துவரம் பருப்பு விற்பனை செய்யப்பட்டு இருக்கு? வணக்கம் அனிதா. தமிழக அரசு துவரம் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு அங்காடிகளில் இன்னைக்கு இந்த குறைந்த விலையானது துவரம் பருப்பு விற்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் பார்த்தோன்னா சுமார் 10 அங்காடிகளில் இந்த விற்பனையானது இன்று சரியான 10 மணி அளவில் துவங்கப்பட்டிருக்கு. கோவை வடக்கு, வேளாண்டிப்பாளையம், பாப்பநாயக்கன் புதூர் மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கும் அங்காடிகளிலும் இந்த துவரம் பருப்பு விற்பனையானது நடைபெற்று கொண்டு வந்துட்டு இருக்கு. சுமார் இன்னைக்கு பார்த்தோன்னா வடகிழக்கு பருவமழை துவங்கியிருக்கும் காலத்திலேயும் பொதுமக்கள் இன்று அதிக அளவில் இன்னைக்கு அதிகாலையில் இருந்தே இங்கே அவங்க வரிசையில் நின்று இப்போ இந்த துவரம் விற்பனையில் அவங்க வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தோம்னா நம்ம கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கும் சிந்தாமணி என்ற அங்காடியில் இருக்கும். இங்கே இருக்க பொதுமக்களும் இங்கே உங்கள் துவர பருப்புகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தற்போது பார்த்தோம்னா கோவையில் இருக்க 10 அங்காடிகளுக்கு சுமார் 5000 கிலோ பருப்புகளானது வந்திருக்கு. இன்று இந்த விற்பனை நடந்து கொண்டுட்டு இருக்கு. இந்த சிந்தாமணி அங்காடியில் பார்த்தோம்னா சுமார் தற்போது 10 மணியிலிருந்து தற்போது வரை சுமார் 200 கிலோ பருப்பானது விற்பனை விற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த விற்பனை குறித்து இங்கே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஐயா, இன்னைக்கு பருப்பு விற்பனையானது வாங்கியிருக்கீங்க, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போன வாரத்தில் 220 ரூபா 230 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேங்க. இப்போ இந்த அம்மா பருப்பு நல்லா சிந்தாமணியில் 110 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒவ்வொரு கிலோ தான் ஒவ்வொரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா நல்லதாக இருக்கும். பருப்பு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. கொஞ்சம் ஹோல்செல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்ல தரமானதை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே அனிதா, தற்போது நம்ம பார்த்துட்டோன்னா இங்கே பருப்பு விற்பனைக்காக அநேக மக்கள் அதிகாலை முதலே வரிசையில் நின்று பெற்றிருக்காங்க. வாடிக்கையாளரும் அதிக அளவு பெற்றுட்ருக்காங்க. இருந்தாலும் இந்த பருப்பு சற்று தரம் குறைவானதாக இருக்கணும் இந்த மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அனிதா, ஷெர்லி, தொடர்பில் இணைந்திருங்க. அடுத்ததாக மதுரையில் இருக்கும் நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், மதுரையில் குறைந்த விலை துவரம் பருப்பு விற்பனைக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? வெளிச்சந்தையில் அதிகரித்து வரும் துவரம் பருப்பின் விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு சமீபத்தில் தமிழகம் முழுவதிலும் உள்ள கூட்டுறவு பண்டகசாலைகளில் துவரம் பருப்பு குறைந்த விலையில் விற்பனைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதுரையில் உள்ள 7 கூட்டுறவு பண்டகசாலைகளில் உள்ள 11 மையங்களில் இந்த விற்பனை, அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட துவரம் பருப்பு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே இந்த விற்பனை துவங்கிய முதலே பொதுமக்கள் மிக அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். மேலும் இந்த துவரம் பருப்பு அரை கிலோ மற்றும் 1 கிலோவாக ஒருவருக்கு 1 கிலோ மட்டுமே வழங்கப்படும் என்பதாலும் பொதுமக்கள் இதை ஒவ்வொரு கூட்டுறவு பண்டக சாலைகளாக அவர்களுக்கு தேவையான அளவில் வாங்கி செல்கின்றனர்.
வினோத் தொடர்பில் இணைந்திருங்க. தொடர்ந்து கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, இந்த 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் இந்த துவரம் பருப்புக்கு மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு? இதோட தரம் அவங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குதா? மக்கள் காலையில் 9 மணியிலிருந்து இந்த பருப்புகளை வாங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த அங்காடிகளில் தொடர்ந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. காரணம், தொடர்ந்து பண்டிகை காலங்கள் இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி வெளி அங்காடிகளில், அதாவது தனியார் அங்காடிகளில் 1 கிலோ பருப்பு என்பது 200 ரூபாய்க்கு மேலே விற்பதாகவும் மக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த இரண்டிற்கும் நடுவில் அதாவது வெளியில் விற்கப்படுகின்ற அங்காடிகளில் விற்கப்படுகின்ற பருப்புக்கும் சரி, அரசு தற்பொழுது விநியோகித்து வருகின்ற இந்த பருப்புக்கும் சரி, தரம் என்பது சற்று வித்தியாசம் இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது. அதே சூழ்நிலையில் எல்லாருக்கும், அதாவது பெரும்பாலான மக்களுக்கு இது போய் சேரணும் என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் 1 கிலோ பருப்பு மட்டுமே கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் 1 கிலோ பருப்பு மட்டுமே வாங்க முடியும் என்பதையும் இங்கு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இதையும் மக்கள் வரவேற்றிருக்காங்க. கிருத்திகா, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. மேலும் கோவையில் இருக்கும் ஷெர்லி மற்றும் மதுரையிலிருந்து வினோத், உங்கள் இருவருக்கும் உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.